நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் பலதும் பத்தும் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப இலங்கையில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலவரம் சம்பந்தமாக. வழக்கமாக சிறைச்சாலையில் கைது என்பது அவர் ஒரு குற்றம் புரிந்திருப்பார், அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை காலத்தில் அவர் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு வெளியே வருகின்ற போது ஒரு புதிய மனிதராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறைச்சாலைகள் எல்லாமே கட்டப்பட்டது. ஆனால் அண்மையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது, நீர்கொழும்பில் நடந்த இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கின்ற போது, இப்போது கைதிகளுக்கு புனர்வாழ்வு கொடுப்பதற்கு பதிலாக சிறைச்சாலைகளை நாங்கள் புனர்வாழ்வு செய்ய வேண்டும், அதனுடைய நடைமுறைகளை நாங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போது எல்லோரும் பேசுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே அதை பற்றி தான் இன்றைய தினம் பலதும் பத்தும் பதிவில் நாங்கள் பேச இருக்கிறோம். என்ன டாவின் குறிப்பிட்டது போல ஒரு தண்டனை பெற்றவர் திருந்தி வருவதற்கான சந்தர்ப்பமாக தான் சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் இன்று பார்க்கிற போது அவை மேலும் அவர்களை குற்றவாளியாக்குகின்ற ஒரு இடங்களாக மாறி வருவதாக தெரிகிறது. உலக வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு இப்படியான சிறை சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அண்மைய வருடங்களை எடுக்கிற போது ஹொண்டுரஸ் மற்றும் வெனிசுவலா, ஈக்குவடோர் போன்ற நாடுகளிலே இந்த மோதல்கள் அதிகமாக இருந்திருக்கின்றன. குறிப்பாக பெண்களை தங்க வைத்திருக்கின்ற சிறைச்சாலைகள் கூட மோதலிலே ஈடுபட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். பொதுவாக இவற்றை நாங்கள் பார்க்கிற போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழுக்கள், அந்த குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து அல்லது கைதிகள் குழுக்களாக அமைத்து கொண்டு தங்களுக்குள்ளே அதிகார போட்டி, ஆயுத போட்டி, அது மாத்திரமல்ல போதை சம்பந்தப்பட்ட போட்டிகளில் தான் இப்படியான மோதல்கள் அதிகமாக இடம்பெறுவதாக வரலாறு கூறுகிறது. அண்மைய வருடங்களிலே நிச்சயமாக நாங்கள் பார்க்கிற போது இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளிலும் இப்படியான மோதல்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். குறிப்பாக இந்த போதைப் பொருள் வர்த்தகம் என்பது சிறைச்சாலைகளுக்குள்ளே கட்டமைக்கப்படுகிற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஏனால் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் பல வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழுக்களை வைத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் இந்த கட்டமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆகவே இவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பணக்கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது இந்த அதிகார போட்டி போன்றவை சிறைச்சாலைகளுக்குள்ளும் பிரதிபலிக்கின்றன. அதன் காரணமாகத்தான் மோதல் வெடிப்பதாக சொல்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே கைதிகளுடைய எண்ணிக்கை பொதுவாக குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது இப்படியான மோதல்களுக்கான சந்தர்ப்பங்கள், குழுக்களை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கும். இலங்கையிலும் அவ்வப்போது மோதல்கள் நடந்திருக்கின்றன. அவை திட்டமிடப்பட்ட மோதல்களாக, யாராவது குறிப்பிட்ட ஒரு குழுவினர், உதாரணமாக இலங்கையில் இடம்பெற்ற வெலிக்கடை சிறை படுகொலை, அதிலே தமிழர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கிலே கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் அது. எனவே அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்படியாக இந்த குழு மோதல் என்பது மிக குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த நீர்கொழும்பில் இடம்பெற்ற இந்த மோதல் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல சிறைச்சாலைகளை மறுசீரமைப்பது அல்லது அதுக்கான புனர்வாழ்வை வழங்குவது சம்பந்தமான ஒரு சிந்தனையை தூண்டி இருக்கிறது இல்லையா? உண்மையான விஷயம். அதில் இன்னும் ஒரு விஷயம், இப்ப சிறைச்சாலையிலுள்ள கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். இலங்கையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் கைதிகள் கிட்டத்தட்ட 11,000 கைதிகள் தான் இலங்கையில சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கை. ஆனா இப்ப இந்த நீர்கொழும்பில இடம்பெற்ற இந்த கலவரத்துக்கு பிறகு எடுத்துக்கொண்ட தரவுகள் அடிப்படையில் பார்த்தா 41,000 கைதிகள் இலங்கை சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இருக்க வேண்டியது 11,000 பேர், ஆனா இருக்கிறது 41,000 பேர். அப்ப இந்த இடைப்பட்ட இந்த வித்தியாசம் எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற போது, போதைப் பொருள் வியாபாரத்துக்காக, போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட கைதிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் சிறைச்சாலைகளுக்குள்ள விசாரணைக்காக இன்னும் தண்டனை பெறாமல் விசாரணை கைதிகளாக இருக்கின்ற கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இப்போது எல்லோரும் சொல்கிற விஷயம், கைதிகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும், அல்லது அவர்களுடைய விசாரணையை நாங்கள் மிக விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்ப நேற்றைய தினம் இந்த பதிவு எடுப்பதற்கு முந்த நாள் கூட காலி சிறைச்சாலையில் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே அதற்கு மாற்றீடாக வேறு ஏதாவது ஒரு இடம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தை சிறைச்சாலையாக நாங்கள் மாற்றலாமா? ஒரு கைவிடப்பட்ட ஒரு மருத்துவமனை இருக்கிறது, அந்த மருத்துவமனையின் ஒரு பகுதியை இந்த சிறைச்சாலைக்காக நாங்கள் எடுக்கலாமா என்று சொல்லி இப்ப யோசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போது நிலைமை மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. எனவே கைதிகள் தான் இப்ப எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல 40 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 80 பேர் இருந்தா அதுக்குள்ள யார் தலைவன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். கருத்து முரண்பாடுகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் இதே மாதிரியான இந்த 2 குழுக்கள், போதைப் பொருள் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு கருத்து முரண்பாடு மாறி 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 திரைப்படங்களை
வருவது போல மாறி 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 ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி பலர் உயிரிழந்த சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி ஆயுதம் போய் சேர்ந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக சொல்கிறார்கள் காவலர்களுடைய ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள், அது ஆயுத அறையை உடைத்து ஆயுதங்களை எடுத்தார்கள் சொல்லப்படுது. அவ்வளவு இலகுவாக உடைத்து எடுக்கக்கூடிய அளவிலே பாதுகாப்பு குறைந்ததாக அந்த ஆயுத அறை இருந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கமாக இந்த முறை மிக கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சிறை காவலர்கள் அவருடைய தலையை குறிவைத்து கற்களால் அடித்து அந்த மூளையை வெளியே எடுத்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு கொடூரமான தாக்குதல் இடம்பெறும் அளவுக்கு கொடுமையான கைதிகளையும் சாதாரண கைதிகளையும் ஒரே சிறைச்சாலையில் வைப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா? எனவே இது ஏதோ ஒரு பின்னணியிலே திட்டமிட்டப்பட்ட சதிகள் கூட இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது நீங்கள் குறிப்பிட்டது போல நீர்கொழும்பு சிறைச்சாலை என்பது பொதுவாக அந்த சர்வதேச விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கிறது. எனவே அங்கே கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், சிறு குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், கடவுச்சீட்டு சம்பந்தமான விசாரணைகளில் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த சிறைக்கு தான் கொண்டு செல்லப்படுவதாக சொல்லப்படுது. அவர்களுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் தான் பொதுவாக. எனவே அவர்களும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இந்திய நாட்டவர் 70 வயதுடையவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது சொன்னால் அங்கே இருந்த சிறை கைதிகளை வேறு வேறு சிறைகளுக்கு, கிழக்குக்கு 60, வடக்குக்கு 40 இப்படி எண்ணிக்கையிலே மாற்றி இருக்கிறது. இதை முன்னமே செய்து இந்த பகிர்வை மேற்கொண்டிருந்தால் இப்படியான ஆபத்துகளை குறைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இம்முறை இந்த காவலர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது, அவர்கள் கொல்லப்பட்டது போன்றவைதான் சமூக ஊடகங்களிலும் எதிர்க்கட்சி தரப்பாலும் பிரதிபலிக்கப்படுகின்றன. ஆகவே அரசாங்கத்துக்கு ஏற்கனவே இருக்கிறது பொருளாதார அழுத்தம், அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அதுபோல எதிர்த்தரப்புக்கு இப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அரசாங்கத்தின் மீது குற்றத்தை சுமத்துவதற்கு இல்லையா? ஆமா, இப்ப அண்மையில கூட அரசியலில் சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கிடையாது. காரணம், நாங்க இதுவரைக்கும் எதிர்க்கட்சியா இருக்கின்ற போது கூட நாங்க பல விஷயங்களை பேசலாம், ஆளும் கட்சி இவ்வாறு செய்திருக்கலாம் அவ்வாறு செய்திருக்கலாம்னு சொல்லி. ஆனா அந்த இருக்கை அவர்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் அந்த அரசியலில் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா, அவர்கள் சுதந்திரமாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக கிடையாது. காரணம், அவர்களும் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த அரசாங்கமும் இப்போது ஒரு அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறதே அவர்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப உயிரிழந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெற்றோர்கள், அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இப்போது கேட்கிற ஒரு விஷயம், தன்னுடைய தந்தை எவ்வாறு உயிரிழந்தார், அதனுடைய மரணத்தினுடைய அறிக்கையை, மரணம் எவ்வாறு நடந்தது என்பதற்கான சரியான அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி இப்போது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிங்கள நாளேடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் பல உயிரிழந்தவர்களுடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த துறைக்கு வந்திருக்கிறார். சில பேர் தங்களுடைய சொந்த வீட்டை வித்துட்டு இந்த இடத்துல வேலைக்கு வர வரும்ன்றதுக்காக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இங்க வந்தது, கடைசியா அவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தந்தை சொன்ன விஷயம், தன்னுடைய மகனின் கொலையில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, எனவே இதில் ஏதோ ஒரு பின்னணி நடந்திருக்கிறது, இதை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் எனக்கு எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தை உருக்கமாக சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். அதையும் சிங்கள ஊடகங்கள் பிரதானமான செய்தியாகவும் தந்திருக்கிறது. இடைநடுவில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், நண்பர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், போலீசாருடைய நண்பர்கள். அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் பல விஷயங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த கலவரத்துக்கு பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது. ஏன்னா கலவரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்திருக்கிறது, முதலாவது கலவரம். அதுக்கு பிறகு திங்கட்கிழமை காலமை அந்த கலவரம் அடுத்த கட்டத்தை தொட்டு இருக்கிறது. அதுவரைக்கும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சிறைச்சாலை அதுக்கு பிறகு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆயுதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை மதிய வேளையில் ஆயுதம் எடுக்கப்பட்டு உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த கலவரத்துக்கு பின்னால் இப்ப பொதுவா சொல்ல போற விஷயம் 2 குழுக்களுக்குள் நடந்த விஷயமே தவிர அது என்ன காரணம், அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது இந்த பதிவு நாங்கள் எடுக்கும் வரைக்குமே அது மர்மமாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு தகவலையும் இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. உயிரிழந்தவர்களும் கேட்டுக்கொள்கிற விஷயம், எப்படி என்னுடைய மகன் உயிரிழந்தார், அதற்கான காரணம் என்ன என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் இன்னும் விஷயம் வரவில்லை. இப்ப சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரங்களை எடுத்துக்கொண்டா 1900ஆம் ஆண்டுகளிலேயே சிறைச்சாலையில் கலவரங்கள் வெடித்திருக்கிறது. ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இருக்கும் போதும் 1900ஆம் ஆண்டு கால பகுதியில் சிறைச்சாலையில் முதலாவது கலவரம் வெடித்திருக்கிறது. அது கைதிகளுக்கான கலவரம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்குள்ள ஒரு கலவரம் வந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிங்கள பணியாளர்களை வேலையிலிருந்து தூக்கிவிட்டு மலை இனத்தவர்களை இந்த பணிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். காரணம், அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு சிங்கள கைதிகள் உதவி செய்கிறார்கள், தங்களுக்கு தேவையான
தேவையான விஷயங்களை அங்கு கொடுக்கல் வாங்கல்கள் செய்யலாம் சொல்லி சந்தேகத்துல அவ்வளவு பேரையும் வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மலை இனத்தவர்களே அவங்க கொண்டு வந்து இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் இலங்கையில் இடம்பெற்ற முதலாவது சிறைச்சாலை கலவரமாக சொல்லப்படுகிறது. இது சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது வரலாறு அப்படிங்கிறது. அதை வச்சுதான் நாங்களும் இந்த விஷயத்தை சொல்றோம். இப்ப வந்து என்னென்னா, அதுவரைக்கும் சிறை கைதிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்ப சுகாதார அமைச்சுக்கு கீழே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுடைய உடல் நலன் பார்க்கப்பட வேண்டும். அதுவரைக்கும் நீதி அமைச்சுக்கு கீழே தான் அவர்களுடைய மருத்துவம் எல்லாமே இருந்தது. இப்ப சுகாதார அமைச்சுக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. அங்கு இருப்பவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் சாதாரண மனிதனுக்கு எப்படி நாங்கள் ஒரு நோயாளியை பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நோயாளியும் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர குற்றம் புரிந்தவர் என்ற கோணத்தில் வழங்கப்படக்கூடாது, சக மனிதன் என்ற கோணத்தில் வழங்கப்பட வேண்டும் சொல்லி இன்றைய தினம், அதாவது இந்த பதிவு எடுப்பதற்கு முதல் நாள் வந்து சுகாதார அமைச்சு இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. பொதுவாக அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இது தொடர்பான கரிசனைகளை உடனடியாக மேற்கொள்வார் என்பது தெரியும். அது மாத்திரமில்லாமல் சர்வதேச அழுத்தம் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு வரப்போகிறது. சர்வதேச கைதிகளும் உள்ளே இருந்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இதே போல தான் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெலிக்கடை சிறை படுகொலையாக இருக்கட்டும், பிந்துனுவவிலே தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்ட விடயமாக இருக்கட்டும், இப்படியான விடயங்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டு வெளியிலிருந்து உள்ளே ஆட்கள் கொண்டு வரப்பட்டு ஆயுதங்களும் கொண்டு வரப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளாக சொல்லப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் கைதிகளை குறிவைத்து இந்த கொலைகள் நடந்திருக்கிறது என்பதும் தெரியும். இது அந்த நேரத்திலே இன்னும் ஏராளமான உயிரிழப்புகள் வந்திருக்கக்கூடும். அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதால் பலருடைய உயிர் தப்பியதும் ஞாபகம் இருக்கக்கூடும். அப்படி இருக்கிற போது இங்கே நடந்த இந்த கலவரத்தை பொறுத்தவரையிலே ஏன் இந்த 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த கலவரத்தின் போது STF என்று சொல்லக்கூடிய அதிரடி படையினர் உள்ளே நுழைந்து கட்டுப்பாட்டுக்குள் இதை கொண்டு வரவில்லை? முதல்ல ஒவ்வொரு உடலாக வெளியில் கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் இவர்களால் ஏன் போக முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த இன்னும் ஒரு கேள்வி, ஒரு காவலர் அந்த கதவினூடாக துப்பாக்கி வைத்து சுடுகிறார். அவர் சுட்டது சரியா பிழையா என்று 2 விதமான விவாதங்கள் போகின்றன. பெரும்பாலானவர்கள் சுட்டது சரிதான் என்ற இவ்வளவு படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது காப்பாற்றுவதற்கும் அது தடுப்பதற்கும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆகவே இதில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படலாம். எப்படின்னு சொன்னால், இந்த ஆயுதத்தை இப்போது பிரயோகித்ததை விட முன்னரே முதல் நாளிலே உள்ளே போய் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களாக சொல்லப்படுவர்களை நோக்கி காலிலே சுற்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் சரணடைந்திருக்கக்கூடும், அவர்களை வெளியே அப்புறப்படுத்தியிருக்கக்கூடும், இந்த தாக்குதல்களை முதல் நாளோடு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கக்கூடும். இவ்வளவு உயிரிழப்புகளும் ஆபத்துகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் இலங்கையை பொறுத்தவரையில் எப்போதுமே உங்களுக்கு தெரிந்திருக்கும் மோதல்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய இராணுவ படையாகத்தான் இருந்திருக்கிறது கடந்த காலங்களில் 2009 வரைக்கும். அதுக்கு பிறகு இலங்கையிலே இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டு இராணுவத்தினுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஆனாலும் அந்த முறையான பயிற்சி, அதுபோல ஐக்கிய நாடுகள் படையிலே சேர்ந்து பணிபுரிவதற்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறது மோதல், வேறெங்கும் மோதல் இல்லை. எனவே அத்தனை படைகளையும் குவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையினரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்பது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை இன்னும் வலுவாக்குறது இல்லை. அதே மாதிரி இப்ப இன்னொரு இந்த மறுசீரமைப்பு சொன்னோம் தானே, அந்த சிறைச்சாலை மறுசீரமைப்புக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தை உட்சேர்த்திருக்கிறார்கள். ராணுவம் இனி ஒவ்வொரு சிறைச்சாலைகளையும் பொறுப்பெடுக்க வேண்டும். ராணுவம் வந்து வெளியால மட்டும் இருக்கக்கூடாது, அவர்களுடைய படைப்பிரிவுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, சிறைச்சாலைகளுக்குள்ளும் ராணுவம் வர வேண்டும். அப்படி ஒரு விஷயம் வந்தா தான் சிறைச்சாலை வந்து கட்டுக்கோப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான விஷயம் நடக்கின்ற போது கூட போலீசார் தங்களால் முடிந்த அளவுக்கு என் கட்டுப்பாட்டை கொண்டு வரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த நாள் இந்த கலவரம் அடுத்த கட்டத்துக்கு போகின்ற போது கூட போலீசாரால் ஒட்டுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் தமிழ் கைதிகளை வேண்டுமென்றே கொலை செய்வதற்காக, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக சில கலவரங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு பார்க்கின்ற போது குறிப்பாக தமிழ் கைதிகள் அப்படின்னு இல்லாம சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளுக்குள்ள போய் அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறதா, போதைப் பொருள் இருக்கிறதா போன்ற விஷயங்களை பரிசோதிக்க முற்பட்ட வேளை கலவரம் வெடித்திருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் கொரோனா கால பகுதியில் ஒரு கலவரம் வெடித்திருக்கிறது. அங்கு போதைப் பொருள் இருக்கிறதா, இப்ப கொரோனாவில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக பேசப்படுகின்ற போது அங்கும் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறைச்சாலை பொறுத்த வரைக்கும் பல கலவரங்களை பார்த்த ஒரு சிறைச்சாலையாக வெலிக்கடை இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சிறை கைதிகளையே
அந்த சிறைச்சாலையை அடக்கி இருக்கிறார்கள். தப்பித்து வெளியே போக முற்பட்ட போது அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு கால பகுதியிலெல்லாம் இது மிகப்பெரிய பேசப்படுகின்ற விஷயமாகவும் மாறி இருந்தது எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த சிறை கைதிகளை இப்போது எப்படி மக்கள் திருத்தப் போகிறார்களா அல்லது அரசாங்கம் திருத்தப் போகிறதா அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வர போகிறதா? 2 சட்டம் பெருசா பேசப்படுகிறது. வீட்டுக்காவல். வெளிநாடுகளில் இருப்பது போல சிறு சிறு குற்றம் புரிந்தவர்கள் அல்லது அவர்களை வீட்டுக்காவலில் வைக்க வேண்டும். அதை இலங்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த மாதிரியான அதிகரித்த அல்லது குறிப்பிட்ட அளவை விட அதிகூடிய எண்ணிக்கையிலான கைதிகள் அங்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்க தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த வீட்டுக்காவல் அப்படிங்கிறது இலங்கைக்கு பொருத்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இலங்கையை பொறுத்துள்ள அது பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் இது ஒரு சமூக பிணைப்பு நிறைந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது. மற்றது காவல்துறையினுடைய எண்ணிக்கையும் குறைவு. எனவே இவர் வீட்டு காவல் இருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பது மிக கடினமான பணி. அது மாத்திரமில்லாமல் தொழில்நுட்ப ரீதியாகவும் நாங்கள் பெரிய அளவிலே முன்னேறவில்லை இப்படியான கண்காணிப்புகளை ஜிபிஆர்எஸ் போன்ற முறைகளை கொண்டு வந்து கண்காணிப்பதற்கு. அது மாத்திரமல்ல அண்மைய நாட்களில் நீங்கள் பார்க்கிற போது கைது செய்யப்பட்ட பல கைதிகள் தப்பியோடிய சம்பவங்களை பார்க்கிறோம். தப்பியோடிய ஒரு கைதி மாத கணக்கில் மறைந்திருக்கிறார் எங்கே என்பது தெரியவில்லை. அதுவும் கடுமையான குற்றச்செயலில் ஈடுபட்டவர். அது தொடர்பான செய்திகளும் நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம். ஆகவே ஒரு கைதிகளை பாதுகாப்பாக சிறைச்சாலை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலைகளிலே படுகொலை நடந்திருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே வீட்டுக்காவலிலே கைதிகளை கொண்டு வந்து வைப்பது என்பது மேலும் குற்றச்செயல்களை நடத்தக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் சொன்னது போல சிறு குற்றங்கள், சாதாரண திருட்டோ அல்லது சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு வன்முறையில் ஈடுபட்டவரோ அல்லது ஏதாவது ஆவணங்கள் தொடர்பான மோசடிகள் ஈடுபட்டவர்களே வீட்டுக்காவலில் வைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தாலும் கூட அதுக்கான கட்டமைப்பு இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. என்றால் சிறைச்சாலைகளையே உங்களால் பாதுகாக்க முடியவில்லை. அப்படியா இருக்கிற போது வீடுகள் இருக்கக்கூடிய கைதிகள் தப்பி ஓடாமல் வெளிநாடுகளுக்கு போகாமல் இருப்பதுக்கு எப்படி உங்களால் தடுக்க முடியும்? அண்மையிலே ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு தம்பதி வடக்குக்கு பயணித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வடக்கிலே போய் படகின் மூலமாக இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு தப்பி ஓடி விடலாம் என்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இப்படி அவர்கள் தப்பியோடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படியானால் வீட்டுக்காவலில் வைப்பது என்பது சாத்தியம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்ற விஷயம் இலங்கையில கட்டுப்படுத்த முடியுமா சிறை கைதிகளை? இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதிகரித்த கைதிகளுடைய காரணம் இந்த போதைப் பொருள் பயன்பாடுதான். போதைப் பொருள் வைத்திருந்த கைதிகளையாவது நாங்கள் வேறொரு இடத்துக்கு மாற்றலாம், புனர்வாழ்வு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த புனர்வாழ்வு அளிக்கப்படுகிற விஷயம் எந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக போயிருக்கிறது? புனர்வாழ்வுக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டு வந்து திருப்பியும் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு ஆளானவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் சம்பந்தமாக கூட எங்களுடைய பலதும் பத்தும் பதிவில் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் பேசியும் இருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் பார்க்க இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப வெளியே இருக்கிறத விட சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. வெளியே இருந்தா இப்ப எப்பவும் சுட்டுக் கொல்லப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும். இலங்கையினுடைய அண்மை காலமாக இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த பல உறுப்பினர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த மாதிரியான குழு மோதல்கள் இருக்கின்ற போது எனவே உள்ளுக்குள்ள இருப்பதான் தங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்தே பல குற்ற செயல்கள் அண்மை காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி போலீசாரை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான விஷயங்களை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் திரைப்படங்களில் பார்ப்பது போலதான் உள்ளுக்குள்ள இருந்த விஷயத்தை நடத்தது போலதான் இங்கும் நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்க பிரித்தானியாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. பிரித்தானியாவிலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. குறிப்பிட்ட அளவு கைதிகளை விட அதிகளவான கைதிகள் இருக்கின்ற போது முன்கூட்டியே அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள். 10 வருட சிறை தண்டனை அப்படின்னா அவரே 5 வருடத்திலேயே சரி ஓகே நீங்க போகலாம், 5 வருஷம் இருந்தீங்க நீங்க போகலாம் என்று சொல்லி அப்படி செய்கிறார்கள். அது பிரித்தானியாவிலேயே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. சில நேரங்களில் நான் 5 வருஷத்தால போக வேண்டும் இருந்தா வேறொரு புதிதாக வந்த குற்றவாளியை நான் தான் என்று நினைச்சு வெளியால் அனுப்பின சம்பவங்களும் நடந்திருக்கிறது. குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்களை புரிந்த சில கைதிகள் வந்து அண்மை காலமாக தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரித்தானியாவில். அது மிகப்பெரிய அளவில் பேசுகின்ற விஷயமாக மாறியது. ஏன் ஸ்டாமர் பதவி விலகுவதற்கு பிரதானமான காரணங்களில் ஒரு காரணமாக இந்த சிறைச்சாலை கைதிகளுடைய ஆள் மாறி விடுதலை செய்யப்பட்ட விஷயமும் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் மாறி இருக்கிறது. எனவே இந்த கைதி விவகாரம் அல்லது சிறைச்சாலை விவகாரம் அப்படிங்கிறது இலங்கைக்கு புதிது கிடையாது, உலகத்துக்கும் புதிது கிடையாது. இந்த அரசாங்கம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த சவால் மாறி இருக்கிறது. இதை இவர்கள் இனி எப்படி பார்க்க போகிறார்கள் ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதுன்னு சொன்னால் வழக்குகளை விரைந்து முடிக்காமல் இழுத்தடிப்பதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. என்றால் சாதாரணமான சின்ன சின்ன வழக்குகள் அவற்றை சிறு வழக்குகளை விரைவாக முடிப்பதன் மூலமாக கைதிகளை ஒன்றில் சிறைகளுக்கு நிரந்தரமாக அவர்களுக்கான தண்டனை வழங்கக்கூடும் அல்லது விடுவிக்கக்கூடும். எனவே
அப்படி இல்லாமல் விசாரணை கைதிகள் என்று அவர்கள் உள்ளே இருக்கிற போது தான் இந்த எண்ணிக்கை அதிகமாக செல்கிறது. எனவே இலங்கையினுடைய நீதித்துறையும் இந்த நேரத்தில் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. வீணாக வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகின்றன, விரைந்து முடிக்கப்படுவதில்லை. அதுக்கு முக்கியமான காரணமாக ஒன்று நீதிபதிகளுடைய பற்றாக்குறை, அது மாத்திரம் நீதிமன்றங்களுடைய பற்றாக்குறையும் சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான வழக்குகள் இழுபறிப்பட்டு கொண்டு போகிற போது நிச்சயமாக சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய தடுத்து வைக்கக்கூடிய காவல் கைதிகளும் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறார். எனவே இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது நமக்கு நன்கு பரிச்சயமான அரசியல் கைதிகள் அவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுகிறார். அவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை, அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. ஆகவே அவர்களும் வீணாகவே உள்ளே தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவர்களை வேண்டுமானால் உண்மையிலேயே அவர்களுக்கு ஏற்கனவே அந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து வழக்கு விசாரணை நிறைவு பெற்று அவர்களை வேண்டுமானால் வீட்டு காவல் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து இந்த வழக்குகள் இழுபறிப்படுவது என்பதும் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. என்றால் ஒவ்வொரு நாளுமே எக்கச்சக்கமான வழக்குகள் வருகின்றன, எக்கச்சக்கமானவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளியிலே அவர்களை விடுவிப்பதோ அல்லது வழக்குகள் தீர்க்கப்படுவதோ நீண்ட காலமாக இழுபறியிலே இருக்கிறது. ஆகவே இது நீதித்துறை சம்பந்தமான ஒரு கேள்வியும் இங்கு எழுப்புறது. என்றால் பழைய சட்டங்களே தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கின்றன. இலங்கை போன்ற நாடுகள் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுவது மிக குறைவாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தண்டனை கைதிகள், சிறை விடுவிப்பு அல்லது வழக்குகள் தொடர்பான புதிய சட்டங்கள். எனவே அவையும் இழுபறியில் இருக்கிற போது நீதித்துறையும் தாமதிக்கிறது. அதுபோல காவல்துறை பலமாக இல்லை, இராணுவ நடவடிக்கையும் பலமாக இல்லை, பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே சிறைச்சாலைகளுக்குள்ளே ஆயுதங்கள் இலகுவாக போகின்றன, வெளியிலே இலகுவாக போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. உள்ளே இருப்பதே விசிட்டிங் போய் வருவது போலவும் சிலர் உள்ளே போய் வெளியில் வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற சிறைச்சாலை கைதிகள் இல்லையா? அதே மாதிரி இப்ப அண்மையில ஒரு சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலானது. சீர்கொழும்பு சிறைச்சாலையுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து வீடியோ பதிவெடுத்து வெளியே வந்திருக்கு. ஊடகவியலாளர்கள் யாரும் உள்ளுக்கு போக முடியாது. போலீசார் அங்க போய் வீடியோ எடுத்து இந்த விஷயத்தை வெளியால காட்டவும் மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த வீடியோ யாரால் எடுக்கப்பட்டது? அங்கு அவ்வளவு லாபகமாக அந்த கையெடுக்க தொலைபேசி உள்ளே இருந்திருக்கிறது என்பது அப்பட்டமான ஒரு விஷயமாக இது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா பேசப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கிறது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம். இதை இல்லாம ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் எப்ப அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவையில்லை தேவையில்லை இல்லாம ஆக்குவோம் சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோஷம் எடுக்கிறதோ அப்ப எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது வேண்டும் என்று செய்யப்படுகிறதா அல்லது உண்மைக்குமே எதேர்ச்சியா இது நடக்கிறதாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாத்தான் பார்க்கப்படுது. எனவே இந்த கேள்வியோடு நாங்கள் இன்றைய இந்த பலதம் பத்தும் பகுதியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். உண்மையிலே இது பேசப்பட வேண்டிய விடயம் மட்டுமல்ல, விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விடயம் என்பதையும் வலியுறுத்த விரும்புகிறோம். எனவே இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார். என்றும் அன்புடன் பிரதீப்.